ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எல்லா ரைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாஸ்டாக் எடுத்தால் தான் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நான் எங்களோட சஜஷன் இதுதான். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் எடுக்காமல் தான் வந்தோம். ஃபாஸ்டாக் எடுத்தால் உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 3400 கிட்ட வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸு. ஸோ அங்கே வந்து கிட்ஸ் விளாட்ற மாதிரி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வாட்டர் கேம்ஸ் இருந்தாலும் நல்ல த்ரில்லாக இருக்க மாதிரி வாட்டர் கேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ கைஸ் வாட்டர் கேம்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ட்ரை கேம்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் இங்கே ஹை த்ரில் கேம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி கேம்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒண்டர்லாவில் ஸ்பெஷலாக இருக்க இந்த வேவ் பூல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சரு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு கேமு. சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான கேம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ வந்து கிட்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிட்ஸ்க்கான கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர், த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் இன் ஒண்டர்லா. ஸோ ஒண்டர்லாலே ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு கேமு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கைலைனர் தான் போக போகிறோம். இங்கேருந்து செம்ம ஹைட்டு போகணுருக்காங்க. பார்ப்போம் நம்ம பார்க்காத ஹைட்டா பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டோம். இப்போ பக்கத்தில் வந்து கருப்பு இருக்கான், நான் இங்கே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே போக போகிறோம். செம்ம ஹைட்டாக போவோம். மொபைல் வேறு வெறும் கையில் தான் பிடிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த மொபைல் கீழே விழுந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னு தெரில, பயமாக தான் இருக்குது. மொபைல் வந்து கீழே விழுவாமல் இருந்தால் பரவாயில்ல. மொபைலு இங்கே மைக் இருக்குது, இங்கே தெரியும். மைக்கு கூட பிரச்சனை இல்லை, மொபைல் விடக்கூடாது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் இன்சூரன்ஸ் இருக்குது மொபைலுக்கு, கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் சல்லி சரியான ஒருக்குன்னா கிளைம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு.
இந்த ரைடு எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சு. சம்பவம் செஞ்சுருவாங்க இருந்துச்சு. நான் மொபைலை கீழே போட வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வைப் போனோம் பசங்க கூட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். ஸோ கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொச்சி ஒண்டரில் போகிற மாதிரி தான் நாங்கள் வெளியே வந்தோன்னே கேட்டோம். அங்கே இருக்க செக்யூரிட்டி, கடையில் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அங்கே ஆட்டோக்காரங்க, வேன்கார், கேப் எல்லாத்துலேயுமே கேட்டு பார்த்தோம். அவங்க எல்லாமே பேசி வச்ச மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஸ்கேம் மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பஸ் இதுக்கு மேலே கிடையாது, நீங்கள் போனால் ஆட்டோவில் இல்லை கேபில் மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 7:45 வரைக்கும் பஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பஸ் வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் ஏறி வந்தோம். ஆட்டோவில் வரலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 700 கேட்குறாங்க, 700 கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை நம்பிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி 7:40க்கு காக்கநாடுக்கு வர கடைசி பஸ்ஸில் கூட நீங்கள் ஃப்ரீயாக வரலாம். ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி கொச்சி ஒண்டரில் பற்றி சொல்லணும்னா அமேசிங், பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மேப்பை பார்த்துக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் தான் விளாண்டுட்டு இருந்தோம். பெரிய பெரிய கேம்ஸ் வந்து பின்னாடி இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்டேக் போட பாருங்கள். ஒரு 3200 ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வந்து லைனில் ஒரு ரைடு போகணுனாலே ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடுது. லைனில் நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க.